இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சு போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதை பெறுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்குமா கேட்டால் டவுட் தான். இல்லை, எல்லாமே தரம்பா அவனுக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது தெரியல. ஒரு வாய்ப்பு வருது நமக்கு. இன்றைக்கி எத்தனை பேர் வாய்ப்பு வந்தோம், அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலை. அம்மாவா இல்லையா? பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் வாய்ப்புகள் வரும்போது அதை எப்படி பயன்படுத்தலாம் யோசிச்சு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கை செம்மையாக இருந்திருக்கும்ல. இன்றைக்கி எத்தனை பேர் வாய்ப்புகள் வந்து தவற விட்டு ஐயோ இப்போ புலம்புறோம்ல. ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது, அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன், யூஸ் பண்ண தெரியல. எனக்கு யார்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாம். இல்லை எனக்கு கிடச்சது இல்லை பார்த்தியா நான் கெத்து அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்போம், ஒரு மாதிரி நம்ம தென்னாவட்டாக இருந்திருப்போம். ஏன்னா அந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல, ஒன்று கிடச்சிது. நம்ம என்ன பண்ணோம், அதை சாந்தமாக ஒரு தாழ்மையோடு நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த விஷயம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே போயிருக்கலாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் தவறு விட்ட விஷயம் இதுதான். எனக்கு கிடச்சிச்சில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஸோ வாய்ப்பு வரும்போது அதை எப்படி பயன்படுத்துன்றது நிதானமாக யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கதவு மூடியே இருக்குது. அந்த கதவு திறக்கணும் அப்படின்னா யாரால் முடியும்? நம்மளால் மட்டும்தான் முடியும். ஏன் இந்த கதவு திறக்கலை? இந்த கதவு திறக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம திடமாக தாங்கிக்கிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம். இல்லை நமக்கு கிடச்சிது அடுத்தவங்க கிடச்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சுயநலமாக இருந்திருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குல்லோ. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஓகேடா எல்லாருக்கும் கிடைக்கட்டும்டா, எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கட்டும், நமக்கு கிடச்சது மற்றவங்க டபுளாக கூட கிடைக்கட்டுமே, ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கா? ஸோ அந்த கதவு திறக்கணும். அந்த கதவு திறந்தோதே நமக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆண்டவர் நமக்கு வச்சுருக்காரு. அந்த வாசலை நீ திறந்துட்டேனா போதும், அந்த கதவு நீ திறந்து அந்த வெளியே போயிட்டனாலே போதும், உனக்கான ஒரு அற்புதமான விஷயம் காத்துட்ருக்குன்னு சொல்லும் போது மனசில் இருக்க விஷயத்தை ஆண்டவரத்தில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாறப்போக்கின்றது. இன்றைய நாளில் என் வாழ்க்கையில் எல்லா வாசலும் மூடி இருக்கின்றது, என் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், நல்லா படிக்கிறேன், மண்டையில் ஏற மாட்டுது, வேலை செய்கிற அந்த வேலையில் ஒரு ப்ரமோஷன் இல்லை, எதுவுமே இல்லை, பதவி உயர்வு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, போதுமான பணமும் இல்லை, என்ன ஆண்டவரே எனக்கு வந்த சோதனைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் யோசிச்சுட்ருக்கோம்ல. ஸோ இன்றைய நாளில் என்னை நேசிக்க யாரும் இல்லை, என் மேலே அக்கறை கட்ட யாரும் இல்லை, எல்லாமே தோல்வி தோல்வி தோல்வி, எது எடுத்தாலும் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் புலம்பாதீங்க. இன்றைய நாள் ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசி ஒப்பு கொடுத்துருங்க. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. முழு மனசோடு முழு ஆன்மோடு ஜபிக்கின்ற வேலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க போகின்றார். உங்கள் வாழ்க்கை மென்மையாக போகின்றது. இன்றைய நாள் ஜபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசக்கூடிய நேரம் இது. ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எனக்கு முன்பாக திறந்த வாசலை வைப்பதற்காக வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் நேரத்தை உமக்காக உம்முடைய நாமத்தில் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களை நேசிக்க, பராமரிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க வழி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை திடப்படுத்துங்கப்பா. ஜபிக்கின்ற நேரத்திற்கு நாங்கள் செலவழிக்கவும் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணவும் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறேன். ஆண்டவர், எங்களுக்கான ஒரு வாசலை திறந்து வச்சுருக்கீங்கன்னு தெரியும் ஆண்டவரே. அதற்குள்ளே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதை நோக்கி நாங்கள் வர வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. நாங்கள் செய்யும் எல்லா முயற்சிகளிலும் எங்களுக்கு செழிப்பை தர வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்ப வாழ்வு செழிக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் முன்னும் மேலாடவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை பார்த்துக்கோங்கப்பா. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.